வணக்கம். ஃபைனலி கேம் சேஞ்சரோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த கேம் சேஞ்சரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சங்கர் சார் கதை இல்லாமல் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கொரோனா டைம் பேட்சில் டேரக்டர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட கதை கேட்டு ரைட் இந்த கதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கி இவரோட ரைட்டிங் ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சரோட டீசரை பார்த்ததுலேருந்தே ரைட்டு சங்கர் சார் என்னமோ படம் பண்ணியிருக்காரு, பட் என்ன படம் தெரில அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அரசியல் படம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் என்ன அரசியல் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசரை பார்த்துட்டு கொஞ்சம் குழம்பி போயிருந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரெய்லரை பார்த்துட்டு சுத்தமாக குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெய்லரில் பல விஷயங்கள் வந்து காமிச்சிருக்கிறாங்க. கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளால யூகிக்க முடியல. பட் சில விஷயங்களை கிராக் பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே நான் சொல்கிறேன். ட்ரெய்லர் வழக்கம் போல் சங்கர் படங்களில் எப்படி ஒரு பிரம்மாண்டம் இருக்குமோ அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரியான விஷுவல்ஸ் தான் நம்ம நிறையா பார்க்க முடியுது. முக்கியமாக ட்ரெய்லரில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ராம் சரணோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். ஏன்னா வர ஒவ்வொரு ஷாட்லையுமே வந்து ஒரு மாஸ் ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்காரு. அவர் வேற குளோபல் ஸ்டார் இல்லையா, அதனால பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி எடுத்துருக்கிறாரு சங்கர் சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் 2 கெட்டப், ஒன்று அப்பா கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு, இன்னொன்று பையன் கேரக்டர். பட் இதில் பல வேரியேஷன்ஸ் லுக்ஸில் வராரு. ஒன்று அந்த ஃபார்மர் மாதிரி வராரு, இன்னொன்று அந்த ஐஏஎஸ், இன்னொன்று ஒரு போலீஸ் கெட்டப்பில் வராரு, அப்புறம் காலேஜ் அந்த டைமில் ஒரு கெட்டப். அதில் தான் பயங்கரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப சீன்லேயே ஏதோ ஒரு பருத்தி மூட்டை குடோன் மாதிரி காட்டுறாங்க. ரைட்டு, இவர் கலெக்டர் பருத்தி மூட்டை குடோனு ஏதோ அரிசி அது மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ரைட்டு என்னடா மதுரை படத்தை பார்த்த மாதிரியே இருக்கேன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இது வந்து விஜய் சாருக்கு சொல்லப்பட்ட கதை, அதுக்கப்புறம் தான் ராம் சரணுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்லாம் ஃபேக்ட்ஸ் கிடச்சிது. ஒரு வேலை பண்ணியிருந்தாருன்னா மதுரை 2 இருந்திருக்குமோ. சரி, அது ஒரு பக்கம் இருக்கா. இப்போ ட்ரெய்லருக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கதைக்குள்ளே போன மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு கட்சி, அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், இவர் கலெக்டர், இவருக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் நடக்கிற சண்டைகள், ஒரு கேட் அண்ட் மவுஸ் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி என்ன பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றதுலாம் வந்து நம்ம படத்தில் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். பட் 1-2 விஷயங்கள் வந்து இதில் கிராக் பண்ண முடிஞ்சுது. அதாவது ஒரு ஃப்ரேமில் ராம் சரண் ஒரு கட்சி தொடங்குறாரு. இந்த 2 கை கொத்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அந்த போஸ்டரில். அப்போ அதே கட்சி தான் எஸ்ஜே சூர்யாவும் அதிலே நிற்பார், அவரும் நிற்பார். இன்னொருத்தர் இந்த வாரிசில் அண்ணனா நடிச்சிருப்பார் இல்லையா, அவரும் அந்த இதில் நிற்பார். ஓகே, இதனால் நம்மளோட ஃபேன் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராம் சரண் தொடங்குற கட்சியை ஏமாற்றி அவரை பேக் ஸ்டாப் பண்ணி எஸ்ஜே சூர்யாவும் அந்த வாரிசில் அண்ணனா நடித்தவரும் பிடிங்கிறாங்க. அதனால தான் இவர் பையன் பழி வாங்க வராரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது தோணுது. இது மெயின் பிளாட்டாக வச்சுட்டு இதில் நடக்கிற ஊழல், அப்புறம் வந்து என்ன அரசியல் முறைகேடுகள் நடக்குது, இது தமிழ்நாடு அரசியலா ஆந்திரா அரசியலா அதை காமிக்கிறாரான்றது தெரில. பட் இன்னும் பல விஷயங்கள் வந்து காட்டுறாரு. இந்த ஓட்டிங்கில் என்ன நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டுறாங்க. எஸ்ஜே சூர்யாவோட பேர் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் தமிழ் டப்பிங்கில் வரும்போதாச்சும் பேர் அதான் மாற்றிருக்கலாம். பட் அதுவுமே ரொம்ப காமெடியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசியலுக்கும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கிற முறைகேடுகள் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஏன்னா வந்து நீ 5 வருஷம் தான் மினிஸ்டர், பட் நான் ஆயுசுக்கும் கலெக்டர் அப்படின்ற டைலாக்லாம் வரும்போது கொஞ்சம் மாசாக தான் இருக்குது. அப்போ ரைட், நம்ம அரசியலில் இருக்கிறத விட படித்து ஒரு ஐஏஎஸோ இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆகிட்டோம்னா அதுக்கு இருக்கிற பவர் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. பட் சங்கர் சாரோட அரசியல் புரிதல் அப்படின்றத நம்ம இங்கே தமிழ் சினிமாலேயே நிறையா பார்த்துருவோம். இப்போ ஆந்திராவில் போய் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு அப்படின்ற போது அதில் அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு தாட் இருக்குது, என்ன மாதிரியான விஷயம் வைக்க போகிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அப்புறம் ஹீரோயினாக வரக்கூடிய கிரா அத்வானி. சங்கர் படங்களில் ஒரு ஹீரோயினுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற போது 2-3 எமோஷனல் மூமெண்ட் இருக்கும். அது அதிகமாக அஞ்சலிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கிரா அத்வானிக்கு எப்படின்றது தெரில. அவங்களுக்குன்னே ஒரு 3 பாட்டு வச்சுருக்கிறாங்க, அதில் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் சங்கர் படங்கள்லேயே வரக்கூடிய அந்த காமெடி சீக்வன்ஸுன்றதுலாம் இருக்கும். அது இங்கேயுமே நம்ம நிறையா பார்த்துருப்போம். பட் தமிழ் டப்பிங்கில் நான் ஒரு காமெடி நோட் பண்ணேன். அதாவது ராம் சரண் சொல்லுவார், இந்த மாதிரி சார் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பார்த்தா சும்மா இருப்பீங்களா அப்படின்ற போது அதுக்கு போலீஸ் ஒரு டைலாக் சொல்லுவார், அவளை ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டபிள் வந்து ஆமாம் சார்னு சொல்லுவார். இது என்ன காமெடி, இது எதை நோக்கி வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ உள்ள காமெடியெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. பாடி ஷேமிங், அப்புறம் வந்து இந்த நிறத்தை வச்சு காமெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது என்ன விமன் ஜோக்கா, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நமக்கு புரியல. சங்கர் படங்களில் இந்த ஆக்ஷன் பேக்கடு மூவி அப்படின்றத வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அவர் படங்களில் பல விஷயங்கள் நமக்கு முரண்பட்டாலும் பட் அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸாக எடுக்கக்கூடிய படங்கள் வந்து உண்மையுமே நல்லாயிருக்கும். அது சிவாஜி போன்ற பல படங்கள் நம்ம சொல்லலாம். இதுலேயும் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த காலேஜ் போர்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த அவங்க அப்பா போர்ஷன், அப்புறம் அரசியல் போர்ஷன் சொல்லிட்டு பல இடங்களில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. தமிழோட மியூசிக்கும் சொல்லணும். இதில் மொத்த ட்ரெய்லர்லையுமே என்னை ரொம்ப அட்ராக்ட்
பண்ணது தமிழோட மியூசிக் தான். அந்த கேம் சேஞ்சர் பண்ணக்கூடிய அந்த இங்கிலீஷ் ராப்பாக இருக்கட்டும், அப்புறம் 2-3 இடத்துல அந்த சோக மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக வாசிச்சிருக்கிறாரு. தேட்டரில் நம்ம தமிழோட மியூசிக்கை நிறைய என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கும், நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்காது, நிறைய பேத்துக்கு இது சங்கர் படம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே தெரிகிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் தேட்டரில் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் வரப்போகுது, ஏன்னா இப்போ கேமியோ கலாச்சாரம்ன்றது நிறையா போய்கிட்டு இருக்கு. சங்கர் சார் இதில் கேமியோ இறக்கியிருக்கிறாரா இல்லை வந்து வேற மாதிரியான கதையை கையாண்டிருக்காரா அப்படின்றது வந்து உங்களை அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அண்டில் பை பாய்.